வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரு மனிதரை காப்பாற்ற என்னையே தியாகம் செய்தேன். ஆனால் பொய் சொல்பவர்களுக்கும் ஏமாற்றுபவர்களுக்குமே இங்கு இடம் உள்ளதாக ரவிமோகனின் தோழி கெனிஷா சமூக வலைதளம் மூலம் தகவல். பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சி தோற்றது என பதிவிட்டு சமூக வலைதளத்தை விட்டே விலகுவதாகவும் சென்னையை விட்டே வெளியேறுவதாகவும் வீடியோவில் தகவல். மனைவி ஆர்த்தியுடனான விவாகரத்து வழக்கு முடியும் வரை படத்தில் நடிக்க மாட்டேன் என நடிகர் ரவிமோகன் ஆவேசம். என் குடும்பத்தினரை பற்றி அவதூறாக பேசினாலோ சீண்டினாலோ சும்மா இருக்க மாட்டேன் எனவும் காட்டு. என் படம் இனிமேல் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியலை. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணுன்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்கள். இனிமேல் சாது கிடையாது நான். அதனால் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். எனது பெயரில் ஒரு வங்கி கணக்கு கூட இல்லை. சம்பாதித்த பணத்தை கூட என்னால் சுதந்திரமாக செலவு செய்ய விடவில்லை என நடிகர் ரவிமோகன் ஆதங்கம். நான் உயிருடன் இருக்கக்கூடாது என சிலர் நினைப்பதாகவும் பகீர் குற்றச்சாட்டு. எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது என் பேரில், தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கௌண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கௌண்ட், எக்ஸ்எம்லியோட. எங்கே சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால என்ன ஏன் இவ்வளோ, நான் தானே சம்பாதிக்கணும். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப அந்த வீட்டில் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனால தான் நான் வாங்கி போட்டேன். அசிங்கமா ஏன் என் நேச்சர் அப்படி. தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 5 நாட்களுக்கு முன்னதாக துவங்க சாதகமான சூழல் நிலவுவதாக தகவல். விழுப்புரத்தில் அதிமுக அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் போலீசாரிடையே தள்ளுமுள்ள. எஸ்பி ரவீந்திர குப்தா தலைமையில் 250க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போதும் அதிமுகவினர் கொந்தளிப்பு. முதல்வர் நிதி ஆதாரங்களை சரி செய்த பின்புதான் தாவேகா தேர்தல் அறிக்கையின்படி மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்க முடியும். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகுதான் சொல்ல முடியும். இதுவெல்லாம் ஒரு நாளில் மட்டும் சரி செய்ய முடியாது என்று அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி. பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜிஓல பாஸ் பண்ண முடியாது. போதைப்பொருள் இடமாட்டத்தை ஒழிக்க முதலமைச்சர் விஜய் தீவிர நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு குறித்தும் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் நாள்தோறும் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துல என்னென்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையையும் முதல்வர் தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்க பாப்பீங்க. நன்றி.